முதலாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் 21ஆம் தேதி அஸ்வின் மாரிமுத்து டைரக்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாகி திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற டிராகன் படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய கதாநாயகனான பிரதீப் ரங்கநாதன் அவர் ஸ்கூல்லையே 90% வாங்கக்கூடிய நல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. இவர் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவங்க எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இவர் காலேஜில் போயிட்டு கெத்தாக சுற்றிட்டு இருக்காரு. ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் காலேஜ்லேயே இத்தனை அரியர் வைக்காத அளவுக்கு 48 அரியர் வச்சுருக்காரு. அது போக கதாநாயகியான அனுப்மா பரமேஸ்வரியை காதலிச்சிட்டு இருக்காரு. படித்து முடித்ததுக்கப்புறம் இவருக்கு வேலையே கிடைக்கல. இதனால கதாநாயகியான அனுப்மா பரமேஸ்வரி இவங்களை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் தான் எப்படியாவது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. இந்த படம் இந்த வாரம் வெளிவந்ததில் 2வது யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். லவ் டுடே படம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு மூவியாக கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இது இப்படி சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில படங்கள் எனக்கு பார்க்கும்போது முன்னாடி இந்த நடிகர் நடித்த படம் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அப்படி தான் எனக்கு இந்த படம் பட்டுச்சு. பிரதீப் ரங்கநாதன் அவர் ரீல்ஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. இவர் மட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு இவர் அந்த வீட்டில் பண்ணுறக்கூடிய லூட்டி, விஜய் சித்து அண்ட் விஜய் சித்துடைய டீம் அண்ட் ஆர்ஜே விஜய் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள நல்லா ஃபன் ஃபீல்டாக பயங்கரமாக காமெடி பண்ணியிருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி எடுத்திருந்தார் அஸ்வின் மாரிமுத்து. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இன்னொரு பக்கம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து என்ஜாய் கூடிய ஒரு படங்க இந்த படம். ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. அரியர் வச்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. கைடு அண்ட் பிரதீப் ரங்கநாதன் 2 பேர்த்துடைய காதல் காட்சி ரொம்பவே அழகாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆயிருந்தது. இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதனுக்கும் அனுப்மா பரமேஸ்வரிக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே படத்துடைய செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருந்தாங்க. அது என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் படம் முழுக்கவே நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. அந்தளவுக்கு காமெடி காதல் காட்சி, வாழ்க்கைக்கு தேவையான கருத்து அப்படின்னு சொல்லி ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் லிலோன் ஜோன்ஸ் அப்படின்றவர் படத்துக்கு தகுந்த மாதிரி வேறு லெவலில் கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. சினிமோட்டோகிராஃபர் காலேஜில் நடக்கக்கூடிய போர்ஷன் அண்ட் பாடலில் வரக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் எடுத்தது, அதுக்கப்புறம் இந்தியாவில் எடுத்தது அப்படின்னு சொல்லி விஷுவலி பக்காவாக கொடுத்துருந்தாரு. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் மொத்தத்தில் சமுதாயத்தில் யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்றத அதை மையமாக வச்சு டைரக்டர் படத்தை ப்ரெசென்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு மூவியாகவும் இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு கருத்துள்ள படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.